தைரியமா பண்ணும்போது ஒரு விஷயம் பண்ணிட்டேன், எனக்கு சாரி வேணும். இருக்கவே போறது கிடையாது. சாரி வேணும். இங்க தான் உட்காருவேன். இதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்க நம்ம ராகேஷ் ஜெனில போஸ்ட் பண்ற இந்த பிக் பாஸ் ரிவ்யூஸ் எல்லாமே அக்டோபர் 31 வரைக்கும் தான். அதுக்கு மேல இந்த சேனல்ல நம்ம போஸ்ட் பண்ண போறது கிடையாது. அது ஏன், எதுக்கு, என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் எண்டுல சொல்றேன். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது நான் யோசிச்சு எடுத்த முடிவானது. சரி, இப்போ நேத்தோட முக்கியமான சம்பவங்கள் மட்டும் பாத்துருவோம். எடுத்த உடனே நம்ம கம்ருதீன் என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ தெரியல, பொசுக்குன்னு துஷாரை பார்த்து சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் நேத்து வரைக்கும் brought up அப்படின்னா வளர்ந்த விதம் சரியில்லை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்வம் வினோத்தும் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது வளர்த்த விதமே சரியில்லை அப்படின்னு. பட் சாரி, நான் ஒன்ன மட்டும் தான் மீன் பண்ணி சொன்னேன், உன் பேரண்ட்ஸை மீன் பண்ணி சொல்லல. சோ தப்பா எடுத்துக்காத. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஏதோ ஒரு கெட்ட நேரம் நமக்குள்ள சண்டை வந்துருச்சு, மனசுல வச்சுக்காத, சாரி அப்படின்னு கன்வின்ஸ் ஆகி போயிட்டாரு. நமக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல இனிமே நான் இது இல்ல ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி பாரு கிட்ட என்ன சொன்னாரு, பாரு யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதனால இந்த வீக்ல நான் திருந்தி சைலண்டா இருந்துடலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் செட்டே ஆகாது, நீ யோசி எப்படி பண்ணா செட் ஆகும்ன்றத நீ யோசிச்சு அப்புறம் முடிவு பண்ணு அப்படின்னு ஒரு அன்சீன்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் இப்ப சைலன்ஸ் அப்படின்றத செட் பண்ணி எல்லாரோடையும் சுமூகமா போயிட்டு இருக்காரு போல இருக்கு. என்னதான் நம்ம மூஞ்ச மறைக்க தாடி மீசெல்லாம் வச்சாலும் அந்த தாடிக்கும் மீசைக்கும் பின்னாடி இருக்கிறது மூஞ்சி தானே, அந்த மூஞ்ச மாத்த முடியுமா? அடுத்து வீட்டு தலை யாரு அப்படின்னு செலக்ட் செய்யறதுக்காக ஒரு டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்க் என்னன்னா, இந்த போர்டு மேல 3 பேர் நிக்கணும், அதுல கட்சி வரைக்கும் யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். இதுக்கு போட்டி போறதுக்கு 3 பேர் வந்தாங்க. என்ன கர்மத்தை பண்ணாங்கன்னு தெரியல, 5-10 செகண்ட்ல முடிஞ்சு போச்சே. இந்த டாஸ்கை யோசிக்கிறதுக்கு நம்ம பிக் பாஸ் குழு அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க. ஆனா 10 செகண்ட்ல முடிச்சு இதுல எப்படி லைட் எரியும் அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. என்னடி இது? அதன்படி பிரவீன் ராஜ் தான் வின்னர் அண்ட் இந்த வாரத்தோட வீட்டு தலை. பட் இவர ஞாபகம் இருக்கா, இந்த வீட்டுக்கு வர போறதுக்கு முன்னாடி ஏவின்னு ஒன்னு போடுவாங்க. அதுல என்ன வெட்டுனா நான் திரும்ப வெட்டுவேன், பிசிக்கலா கிடையாது ஆழமா போவேன் அப்படின்னு ஏதோ ஒரு கர்மத்தை சொல்லியிருப்பாரு. அதை கொஞ்சம் போட்டு விடுப்பா எடிட்டர் தம்பி. இந்த பிக் பாஸ் சீசன் வீட்டுக்குள்ள நான் கண்ணாடி மாதிரி என்ன உடைக்க பார்த்தாங்கன்னா அது அவங்க கையவே கிழிக்கும். நேரடியா இல்ல ஆழமா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சோ கன்ஃபார்மா இந்த வாரம் பயங்கரமா பண்ண போறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோமா, அதுக்கேத்த மாதிரியே ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன், இந்த வீடு இந்த ஒரு வாரம் பிக் பாஸ் வீடா இருக்காது, ஆர்மி கேம்பா இருக்க போகுது. சோ நான் சொல்றதெல்லாம் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கப்படும், புரியுதா? அப்படிலாம் மூஞ்ச மொறப்பா வச்சுக்கிட்டு என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. சுத்தி இருக்கிற எல்லாரும் பயந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பாக்குற? உன்னதான்டா பாக்குறேன். அப்ப இந்த பார்வதி மட்டும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு எது சொன்னாலும் குதர்க்கமா கேள்வி கேட்டு சிட்டா பேசிட்டு இருந்த இந்த பீஸை டம்மி பீஸ் ஆக்கி விட்டுருச்சு. அதெல்லாம் என்னன்னு பின்னாடி சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இவரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு இந்த வீடியோ எப்பவுமே டிசிப்ளினா இருக்கணும். ரூல் நம்பர் 1 பிக் பாஸ் சொல்ற எல்லா ரூலையும் ஃபாலோ பண்ணும். ரூல் நம்பர் 2 ரூல் நம்பர் 1 ஃபாலோ பண்ணும் அப்படின்னு ஏதோ ஒரு கேம்ப்ல சொன்னதை அப்படியே வந்து இங்க ஒப்பிச்சிட்டு இருக்குது. நான் சொல்ற இந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம எப்ப பார்த்தாலும் நொய் நொயின்னு ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அதுல கை வைப்பேன். சரி இப்போ சொல்லுங்க, ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் அப்படின்னு உடனே ஏய் என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, வீட்டு தலைனா நீ சொல்றதெல்லாம் கேட்கணுமா, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி அப்பவே மூஞ்ச மொறப்பா வச்சுக்கிட்டு நம்ம செவப்பு சொக்கா போட்ட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க மைண்ட் வாய்ஸ் ஓட்டுனாங்க. அது அவங்க மூஞ்சு மூலியமா தெரிஞ்சு. நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன மந்திரவாதியா? அடுத்து இவர் டீம் பிரிச்சாரு. அதன்படி பாத்ரூம் கிளீனிங் அப்படின்னு சொல்லி கம்ரு பேரையும் அண்ட் விக்ரம் பேரையும் சொன்னாரு. இப்ப கம்ரு கை தூக்கி எனக்கு சமைக்கணும்னு ஆசையா இருக்கு, போட்டுமாடா? ஐ கால் மீ தலை. ஓகே போட்டுமா தலை? அதெல்லாம் போக முடியாது, நீ நிக்க வேண்டிய இடம் இது இல்ல, போய் கக்கூசுல நில்லு. பாஸ் கக்கு சொல்லியா ஏறி குச்சி கூட சாப்பிட இடத்துக்கு போயிடலாம். ஒருவேளை நீ அங்க முடிச்சிட்டே அப்படின்னா வந்து கிச்சனுக்குள்ள எல்லாம் போக கூடாது, கையை கழுவிட்டு வந்து எட்டி பார்க்கணும், காய்கறி நறுக்கணும், புரியுதா? நான் கேட்டதுக்காக எனக்கு இவ்வளவு பண்றீங்களே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு இந்த பீஸும் பணிஞ்சு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு, ஆனா பணிஞ்சுதான் போவாரு. ஏன்னா போன வாரத்தில் வாங்கிய திட்டுகள் கொஞ்சமா நஞ்சமா. அது மட்டும் இல்லாம ரெட் கார்டு கொடுத்துருவேன், மக்கள் ஓட்டிங்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு வேற பீதியை கிளப்பி விட்டு போயிருக்காரு. சோ அள்ளு இருக்க தானே செய்யும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் இப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஸ்ரீராமஜெயம் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பாரு, உங்கள்ட்ட ரெக்வெஸ்டா கேக்குறேன், ப்ளீஸ் உங்களுக்கு கன்சர்ன் ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் சார்ட் அவுட் பண்ணி வைக்கிறேன், சண்டை போடாதீங்க அப்படின்னு மண்டியே போட்டார். ஆரம்பத்துல பேசின பேச்செல்லாம் வச்சு பாக்குறப்போ நீ பாரோ பீரோ, இந்த வாரம் நான் தான் ஹீரோ அப்படின்ற லெவலுக்கு பேசிச்சு. ஆனா இப்போ கையெடுத்து கும்பிட்டு ப்ளீஸ் பா அப்படின்னு குழந்தை மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிச்சு. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. அடுத்து இந்த மைக் மாட்டாம இருக்கிறது, மைக் பேட்டரி மாத்தாம இருக்கிறது, பகல்ல தூங்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா ஷேம் கார்னர் அப்படின்னு ஒண்ணு வச்சு அதுல நிக்க விட்டுருவேன். அது எவ்வளவு நேரம் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது, நீங்க
நடந்துக்கிற விதத்தை பொறுத்து நான் டைமை மாத்துவேன். சோ கார்னர் பண்ணுவேன். எதே கார்னர் பண்ணுவியா? ஐயோ பாரு, நீங்க நினைக்கிற மாதிரியான கார்னர் கிடையாது. அப்ப கார்னர்னா என்ன சொல்ல வர? இப்ப என்ன பாரு, நான் பிரச்சனை தான் பண்ணுவேன், எப்படி என்ன கார்னர் பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படி இல்லைங்க, அது என்னன்றது இப்போதைக்கு நான் முடிவு பண்ணல. பின்னாடி உட்காந்து கால்குலேஷன் போட்டு யோசிச்சு எப்ப தேவைப்படுதோ அப்ப சொல்றேன். அதெல்லாம் முடியாது, இப்பவே சொல்லு. இப்ப யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல, அவ்வளவு தூரம் நான் போல. சோ அப்புறம் சொல்றேன் அப்படின்னு அங்கேயே இந்த பீஸுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஆல்மோஸ்ட் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட் இந்த வாரம் நம்மள வாழ விட மாட்டா போல இருக்கு இவ. நம்மளும் இத்தனை வாரமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு எப்படியோ ஓட்டிட்டோம் 3 வாரம், இன்னும் பேலன்ஸ் இருக்க 12 வாரத்தை ஓட்டிடலான்னு பார்த்தா இப்பவே நம்மள போட்டு இந்த டார்ச்சர் பண்ணிதே அப்படின்னு கன்ஃபார்மா நினைச்சிருப்பாரு. ஏன்னா பின்வரும் சம்பவங்கள்லயே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் நம்மளு என்னதான் நீ என் மூஞ்ச புடிச்சு என் முகத்திரையை கீழ்ச்சாலும் நான் சைலண்டாவே தான் இருப்பேன், குட் பாய் அப்படின்ற பேரை எடுத்தே தீருவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறார். அப்புறம் என்னத்துக்கு அந்த மாதிரி ஆக்ரோஷமான டயலாக்லாம் டே 1ல பேசினேன். ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. சரி, இப்போ பிக் பாஸ் வீட்ல இருந்து 2 பேரும் சூப்பர் டீலக்ஸுக்கு எடுத்துக்கலாம் இல்லையா? அதன்படி கெமி அண்ட் கமருதீன் 2 பேரும் சூப்பர் டீலக்ஸுக்கு போயிட்டாங்க. ஓ, சூப்பர் டீலக்ஸுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சந்தோஷப்படாதீங்க. அவங்க தான் கிளீன் பண்ணணும், சொல்ற பேச்செல்லாம் கேட்கணும், மொத்தத்துல அல்ல கை வேலையை பார்க்க வேண்டும் அப்படின்னு சூஸ் ஆன 2 பேர். நீ என்ன சொல்லலாம் கேக்குறேன்? கேட்கணும். இந்த பால் எடு. இவ்வளவுதானா? எங்க போலாம் போலாம். இது அனௌன்ஸ் பண்ணது யார் தெரியுமா? நம்ம தர்பூசணி. அப்படியே உருண்டுகிட்டே வந்து எனக்கு இவங்க 2 பேர் தான் வேணும் அப்படின்னு ஆர்வ கோளாறுல சொல்லிட்டு இருக்குது. அது பின்னாடி எப்படி இந்த பீஸுக்கே பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு பாருங்க. அவன் செருப்பை கழட்டி அவனையே அடிப்படா. உன்கிட்ட கேட்டுதான் இவன் செருப்பா கொடுப்பானா? இந்த ஸ்பாட்லயே இவனை கொலை பண்ணுவாங்க. சரி, இப்ப டிபார்ட்மெண்ட் பிரிச்சிட்டாங்க. அதன்படி கிச்சன்ல சமைக்க போறது வேற யாரு? கேம் ஆட போறோம்ட்டு உள்ள வந்து ஃபுல் டைம் சமையக்காரியா மாறின நம்ம கனியக்கா. அவங்களுக்கு எடுப்பா வியானா அண்ட் கமருதீன். ஆமா, சிரஞ்சீவி. எஸ் சார். சமிதா பச்சன். எஸ் சார். ஹவுஸ் கிளீனிங் ஆக துஷார், அவரோட அக்கா அரோரா அண்ட் கலையரசன். கக்கூஸ் கழுவும் 2 பேர் விக்ரம் மற்றும் கமருதீன். வெசல் வாஷிங் ஆக கெமி அண்ட் பாருவா. கமருதீன் எடுத்துட்டு பேருக்கு கெமி எடுத்திருக்காங்களே, அப்ப பாருவை பார்த்து பயந்துட்டாங்களோ? நியாயப்படி பழி வாங்கணும் அப்படின்னா கமருதீன் அண்ட் பாருவ தானே பழி வாங்கி இருக்கணும். எதுக்கு பாருவை விட்டுருக்காங்க? அப்ப பாரு மேல பயமோ இருந்தாலும் இருக்கும். அவ பொண்ணு இல்லடா, ஃப்ராக் போட்ட பையன். இப்ப மிஸ்டர் பிரவீன், போன வாரத்தோட ஜூஸ் டாஸ்க்ல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க பிக் பாஸ் வீட்ல இருந்து. சோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க ஃப்ரீயா கொடுத்திருக்கோம். அது என்ன? இங்க இருந்து நீங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போகலாம். ஆனா என்ன பண்றது, ஆல்ரெடி நீங்க கேப்டன் ஆயிட்டீங்க. சோ நீங்க இங்க இருந்து அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா கேப்டன் என்ற அந்த மகுடத்தை இறக்கி கீழே வச்சிட்டு தாராளமா அங்க போலாம் ராஜா. இல்லனா ஆப்ஷன் 2, நான் கேப்டனாவே இருந்துக்கிறேன், ஆனா எனக்கு பதிலா ஒரு பர்சனை இங்க இருந்து தூக்கி சூப்பர் டீலக்ஸ் காமிச்சு விடுறேன் அப்படின்ற முடிவை கூட நீ எடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னவனே பயங்கரமா யோசிச்சு நான் ஆப்ஷன் 2 எடுத்துக்கிறேன். அதன்படி நான் கனியக்காவை உள்ள அமிச்சிட்டு நான் கேப்டனா தான் இருப்பேன் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாரு. பட் இப்ப பிக் பாஸ் வீட்ல இருந்து டீலக்ஸ் வீட்டுக்கு போறாங்கல்ல, அதனால கனிக்கு சிரிப்பு அடக்க முடியல. எப்படி அடக்கிட்டு சிரிக்கிறாங்க பாருங்க. அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. அடுத்து ஒரு டாஸ்க், அதுல சூப்பர் டீலக்ஸ் வீட்டார்கள் ஒரு டீம் அண்ட் பிக் பாஸ் வீட்டார்கள் ஒரு டீம். இப்போ பிளாஸ்மா டிவியில் காண்பிக்கப்படும் ஒரு சிம்பலை நீங்கள் அனைவரும் சேர்ந்து அதே போல படுத்து உருண்டு அந்த சிம்பலை ரீக்ரியேட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பிக் பாஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ஒருத்தர் பிக் பாஸ் வீட்டுக்கும் பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒருத்தர் சூப்பர் டீலக்ஸுக்கும் போவாங்க. இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நான் ஒன்னு சொல்லணும். கம் அவுட். அப்படின்னு கை தூக்கி இந்த பாரு, அக்கா வாழ்த்துக்கள், எப்படியோ 4வது வாரமும் தப்பிச்சிட்டேன், நாமினேஷனுக்கு போகாம இப்படியே எஸ்கேப் ஆயிட்டே ஓட்டிட்டு இருக்கல நீ அப்படின்ற டைரக்டான விஷயத்த எப்படி தெரியுமா சொன்னாங்க? கனியக்கா, நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லணும், எப்படியோ 4 வீக்ஸ் நாமினேஷன்ல வராம சூப்பரா போயிட்டீங்க, அதுக்கு உண்மையிலே உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும்க்கா, வாழ்த்துக்கள் அக்கா அப்படின்னு சிரிச்சுக்கினே மாட்டு ஊசி எடுத்து குத்திட்டாங்க. ரொம்ப வயிற்றுச்சல் புடிச்சு ஐரானே. அவங்களும் என்னதான் மாட்டு ஊசியை குத்தினாலும் என்னது இது கொசு கடிக்குதே அப்படின்ற மாதிரி அதை தூக்கி போட்டு உங்க மனமார்ந்த பாராட்டுக்கு நன்றி அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த பீஸ் குத்துனதோ ஊம குத்து, அதை வாங்கிட்டு அந்த பீஸ் வலிக்கலையே அப்படின்னு சிரிச்சு சமாளிக்குது. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நல்லா இருங்கக்கா நல்லா இருங்க அப்படிங்குது இந்த பாரு பீஸ். அங்கேயே புரிஞ்சு போச்சு. போங்க மேடம், பின்னாடியே வரேன். இந்த வாரம் நான் தான் டாமு, நீ தான் ஜெரி. உன் வாழை நறுக்கி நான் வால் சூப்பு குடிக்கல, என் பேர் பாருவே இல்ல அப்படின்னு இவங்களும், நீ என்ன வச்சு வால் சூப்பு குடிக்கிறியா, நான் ஓ நாக்கு அறுத்து போட்டு நாக்கு சூப்பு குடிக்கிறேன் அப்படின்னு அவங்களும் கண்ணாலேயே பேசிக்கிட்டாங்க. இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை விட மாட்டேன்டா. எனக்கு தெரியும் டி, நீ திருந்தவே மாட்டேன்.
அதன்படி இந்த டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்க்ல முக்கியமா சூப்பரா வழி நடத்தினது இந்த விக்கல்ஸ் விக்ரம். அதன்படி பிக் பாஸ் டீம் 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. சூப்பர் டீலக்ஸ் டீம் மக்கு மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்தாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டையும் உத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பிக் பாஸ் டீம் தான் கரெக்டா பண்ணிச்சு. ஆனா இந்த பிரவீன் பைப்புல எப்படி ஜட்ஜ் பண்றதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சுக்கிட்டே சூப்பர் டீலக்ஸ் கொடுத்துருச்சு. நீங்களே பாருங்களேன், இதான் சிம்பிள். இங்க லெஃப்ட்ல பண்றது பிக் பாஸ் டீம், ரைட்ல பண்றது சூப்பர் டீலக்ஸ் டீம். எது இந்த சிம்பிளுக்கு மேட்சா இருக்கு நீங்களே சொல்லுங்க. நல்ல வேலை அந்த ஆறுதல் பரிசாவது இந்த பீஸ் கொடுத்துச்சு. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே. இப்ப பிக் பாஸ் டீம் ஜெயிச்சதுனால இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு சுபிக்ஷா சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து பிக் பாஸ் டீமுக்கும், கலை பிக் பாஸ் டீம்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கும் ஸ்வாப் ஆனாங்க. சரி என்ன இது வளவளன்னு எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் சம்பவம் ஆரம்பிக்கலையா அப்படின்னு ஒரு சிலர் கேப்பீங்க. அது எப்படி நான் விட்டுருவேன், இதோ வந்துட்டேன் அப்படின்னு நம்ம பாரு நான் இருக்க முருகேசு அப்படின்னு வாலண்டியரா வந்தாங்க. இந்த கனியக்கா என்ன பண்ணாங்க, எனக்கு பாரு தான் வேலை செய்யணும். இப்போ இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து நான் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போகணும் இல்லையா, அதுக்கு நான் வேலை செய்யக்கூடாது. சோ பாரு என்னோட துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க உள்ள கொடுத்துடா, டோர் டெலிவரி பண்ணுமா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பர்சனல் ஒர்க் எப்படி நான் பண்றதே, இல்லடா கண்ணா இது பர்சனல் ஒர்க்ல வராது, நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, எப்படி பண்ற பார் அப்படின்னு அப்படியே துணி எடுத்துன்னு போய் இந்தாங்க கனியக்கா அப்படின்னு கொடுக்க, தேங்க்யூ பாரு அப்படின்னு கையால வாங்க வந்தாங்க. கீழே வச்சுட்டு எடுத்துக்க அப்படின்னு போட்டு நடந்து போயிட்டாங்க. பாரு இது தப்பு இல்ல, நான் கொடுங்க என் கையில அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்றேன், நீங்க காலு கீழே போட்டு போறீங்க. இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, டோர் டெலிவரி தான் சொன்னாங்க, அதை நான் பண்ணிட்டேன். இது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு, இது மாதிரிலாம் பண்ண என்னால ஏத்துக்கவே முடியாது. அவங்க பண்ண இந்த காரியத்துக்கு சாரி சொல்லியே ஆக வேண்டும், இல்லனா நான் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருப்பேன். ஓ நீ இருப்பியா, வா நீ நானும் பாத்துக்கலாம், நானும் உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படின்னு இந்த அம்மாவும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டேன். நீ என்ன பண்ணுவியோ அதெல்லாம் நானும் பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துக்கிட்டாங்க. என்னடி ஏத்து பேசுற, பேசினா என்னடி பண்ணுவ? ரெண்டு ரவுடிங்கள மோத விட்டு வேடிக்கை பாக்குற மாதிரி பாக்குறீங்க. இப்ப நம்ம தலை இருக்காரு, அவர் ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, என் பேச்ச கேட்டு யாராவது ஒழுங்கா நடந்துக்கல அவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், அதை பண்றேன், இதை கழட்டிடுவேன் அப்படி இப்படின்னு 1008 சொன்னார்ல. இந்த விஷயத்துல பாருகிட்ட எப்படி பம்பிட்டு இருக்காரு பாத்தீங்களா. தீர்வு இருக்கு, நான் கொடுத்துங்களா? என்ன தீர்வு? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கீழ இருக்கிறது அவங்க கையில மட்டும் கொடுத்துருங்க. அங்க இந்த பீஸ் வெறும் வாய் தான் போல இருக்கு, ஒண்ணும் பெருசா பண்ண மாட்டேங்குது. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பீஸா இருக்கேடா. அதே மாதிரி இந்த பாரு இருக்கே, இந்த கருமம்பூச்ச சீசனுக்கு எப்படிதான் ஆள் எடுத்தாங்கன்னு தெரியல. எல்லா வாரமும் நானே கண்டென்ட் கொடுத்து தொலைய வேண்டியதா இருக்கு. சரி இந்த வாரமும் நானே கொடுக்குறேன் அப்படின்னு வாலண்டியரா வேணும்னே கனியிட்ட வம்பு இழுத்து பண்ண முடியாது போ அப்படின்னு ஏதோ பிக் பாஸ் டீம்ல ப்ரோமோ போடுறதுக்காக ஏதாவது வேணுமே அப்படின்னு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு நேத்தோட எபிசோட். ஏன்னா நேத்தோட 3 ப்ரோமோ எடுத்து பாருங்களேன். பாரு 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 ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாரு, இது பார்வதி இல்ல ப்ரோமோவதின்னு. அதுக்கேத்த மாதிரி மத்த பீஸ் எல்லாம் மிச்சர் திங்குது. 4 பேர் தான் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரா அந்த 4 பேரு? ஒன்னே இந்த பாரு, இன்னொன்னு இந்த கம்ருதீன், இன்னொன்னு தர்பீஸ், 4வது FJன்னு ஃபுல் டிக்கெட்லாம் கொடுக்க முடியாது. ஒரு அரை டிக்கெட் FJக்கும் மீதி இருக்கிற அரையும் அரை டிக்கெட்டா பிரிக்க முடியாது. ஒரு 4-5 பிரிச்சு துஷாருக்கு கொஞ்சம், கனிக்கு கொஞ்சம், வினோத்துக்கு கொஞ்சம், இந்த சபரிக்கு கொஞ்சம்னு கொடுக்கலாம். இந்த கெமி பீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள எதுக்கு இருக்குன்னே தெரியல. அதே மாதிரி இந்த அரோரா, இந்த கலை அண்ட் ரம்யாலாம் சும்மா அப்பப்ப நல்லா இருக்கேன்னு காமிச்சுக்கிறதுக்காக யாராவது என்ன நோக்கி வந்து ஏதாவது நோண்டாங்க அப்படின்னா ஹை பிச்சில் கத்திட்டு விக்ஸ் போட்டு படுத்து தூங்கிடுவேன்ற மாதிரி வாரம் பூரா அமைதியா உட்காந்துட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்குது. சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சோ சட்டு புட்டுன்னு வைல்ட் கார்டு இறக்கி விடுங்கப்பா, ரொம்ப முக்கிய போகுது. ஏன்னா ரிப்பீட்டடா இதே மாதிரி போய் பாரு பிரச்சனை பண்றது, அதுக்கு ஏன் பண்ண மாட்டேன்னு அவங்க கேக்குறது, அப்படிதான் பண்ண மாட்டேன் என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோன்றது, இதெல்லாம் பார்த்து பார்த்து போர் அடிக்குது. சோ கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நான் ஒரு ரிக்வெஸ்டா தான் கேக்குறேன். இப்ப பாருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம கமருக்கட்டு கூட போய் நிக்கிறாரு தவிர்த்து ஒன்னும் பெருசா பேசல. நீ கவலைப்படாதீ என் செல்லம், உனக்கு மாமா பக்கத்துணைய பக்கத்திலேயே இருக்கேன், ஆனா மாமா எதுவும் பேச மாட்டேன், நீ தைரியமா பேசு அப்படின்னு சும்மா எடுப்புக்காக நிக்கிறாரு பக்கத்துல. மாமா மாமாதான். இத பார்த்த விக்கல், இவன் எதுக்கு பக்கத்துல, FJ இங்க வா நான் சொல்றத போய் சொல்லு, கெமிய விட்டு தம்பி வா நம்ம 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்க சொல்லு அப்படின்னு கூப்பிட, அப்படியே போய் இந்த அம்மா காதை கடிச்சாங்களா, அவரும் வெளியே வந்துட்டார். மாப்பிள்ளைய காணா, மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு. ஃபைனலி இது எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலை ஒரு முடிவு பண்ணாரு, நீங்க மட்டும் இல்லாம உங்க டீமே எதெல்லாம் பண்ண முடியும் எதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரியே இனிமே உங்களுக்கு வேலையும் கொடுக்குறோம் அவங்களையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம்னு சொல்ல, இது நல்லா இருக்கே அப்படின்னு இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, அந்த அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. நீங்க 2 பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கோஆபரேட் பண்ணீங்கன்னா உங்க 2 டீமே பெனிஃபிட் ஆகுற மாதிரி நான் பாத்துக்கிறேன். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்க எப்பவுமே காம்ப்ரமைஸ்க்கு ரெடியா தான் இருக்கோம். பட் சாரி கேட்டா ஒன்னும் நிக்கிறாங்களே, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டா, சாரி கேட்கணும் தான், ஒருவேளை கேட்கலன்னா நான் சாப்பிடலன்னு வச்சுக்கங்களேன், ஏமா
போதுமா, நீ சுத்தி முத்தி அங்கே தான் வருவ, உனக்கு என்ன இப்ப சாரி கேட்கணும் அதானே, மன்னிச்சிரு, அங்க அப்படி துணி வச்சிருக்க கூடாது, என் தப்பு தான், போதுமா, சந்தோஷமா, போயிட்டு வா ராஜமாதா அப்படின்னவும், இதுக்கப்புறம் என்ன ராஜமாதான் கூப்பிட்டேன்னு வச்சுக்க கடுப்பாயிருவேன், சாரி இனிமே ராஜமாதான் கூப்பிடல, கணித்திரு கணித்திரு அப்படின்னு கலாச்சிட்டு இருந்தாங்க. இது மட்டும் தான்ப்பா நேத்து கண்டென்ட். இதை தவிர்த்து கண்டென்ட்னு சொல்றதுக்கு நேத்து ஒண்ணுமே கிடையாது. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன், நீ தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. அப்ப தெரிஞ்சுக்குங்க, ஒருவேளை இந்த பாரு பீஸ் நான் திருந்த போறேன், யார் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்ய போறேன் அப்படின்னு திருந்திட்டா இந்த பிக் பாஸ் டீம் எண்டமோல் ஷைன், விஜய் சேதுபதி எல்லாருமே அடுத்து நாமினேஷன். அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து 2 பேரை சேவ் பண்ணலாம்ல, அது யாருன்னு கேட்டா FJ அண்ட் சபரி. இவங்களே இவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி ஓட்ட குத்திக்கிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சுத்திட்டு இருக்குதுங்க. இதை தவிர்த்து நாமினேஷன் ஓட்டின் படி 5 பேர் செலக்ட் ஆனாங்க. அது யாரு நான் இப்ப சொல்ல மாட்டேனே. அப்படின்னா காதல சொல்லு, சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா, சொல்லு. அதுக்கு முன்னாடி சுபிக்ஷா நீ யாரை காப்பாத்த போறன்னு சொல்லிரு அப்படின்னு ஒரு ட்விஸ்ட வச்சாரு. ஏன்னா 5 பேர்ல இருந்து ஒருத்தர் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டா எப்படியும் நம்ம சொன்னவங்க லிஸ்ட்லயே வரல, அப்புறம் எதுக்கு அவங்க பேரை சொல்லிக்கிட்டு செலக்ட் ஆனதுல இருந்து ஒருத்தங்களை காப்பாத்திடலாம் அப்படின்னு யாரும் முடிவு பண்ற கூடாது என்பதற்காக முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட வச்சாரு. அதன்படி நம்ம சுபிக்ஷா லாஸ்ட் வீக் டாஸ்க்ல ஜெயிச்சதுனால ஒருத்தரை காப்பாத்தலாம். அது யாருன்னா எதிர்பார்த்த மாதிரியே வியானா பேரை சொன்னாங்க. இத பார்த்து காண்டான பாருவின் முகம் ஹைவேஸ்ல புளிய மரத்துல இடிச்ச காரு மாதிரி மாறிடுச்சு. என்ன எம்டி சார் லோடு எடுக்கிற மாடு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கான். யார வேணா மன்னிப்பண்டி, ஆனா உன்னை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். இருடி உன்னை என்ன பண்றேன்னு பாருடி அப்படின்னு மைண்டுக்குள்ள செட் பண்ணி இந்த வாரம் எப்படி அடிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்க. இப்ப அந்த 5 பேர் யாரு அப்படின்னு கேட்டா கமருக்கட்டு, பாரு, கலை, அரோரா மற்றும் வினோத். பாரு, கமருக்கட்டு, வினோத் இவங்க 3 பேரும் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ ஒன்னு கலையா இருக்கணும் இல்ல அரோராவா இருக்கணும். யாருக்கு லீஸ்ட் ஓட் இருக்கு அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கே தெரியும் யாருக்கு லீஸ்ட் ஓட் அப்படின்னு. பட் நம்ம கணிப்பின் படி மோஸ்டா இந்த கலை போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நல்லா பினாயில் ஊத்தி வாய் கழுவுடா. ஆனா இதுக்காகவே நான் சம்பவம் பண்ண போறேன் அப்படின்னு போய் ஏதாவது பண்ணுச்சுன்னு வச்சுங்க, தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு மேல நான் சம்பவம் பண்ண போறேன் அப்படின்னு அரோரா சம்பவம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லவே தேவையில்ல. விஜய் டெலிவிஷன் மக்கள் மட்டும் இதை பார்க்காம எல்லா ஊர் மக்களும் பார்க்குற அளவுக்கு பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ கெப்பாசிட்டி நம்ம அரோரா கிட்ட இருக்கு. பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. அரோஹரா. இது தெரிஞ்ச உடனே இப்ப நம்ம கமருக்கட்டு கடுப்புல வெளியே வந்தாரு. அப்ப இந்த பாரு சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன குத்தனை 7 பேர் நான் கெஸ் பண்றது யாருன்னா இருமா ஒரு தம்ம போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவர் போயிட்டாரு பேசிட்டு இருக்கிறப்பவே. எத்தனை சிகரெட் தான் நீ வச்சிருக்க? 2வது பாக்கெட் தான் வாங்கினேன். 2வது பாக்கெட்டா? நீ ஓவரா அடிச்சிட்டு இருக்க, நீ முதல்ல கண்ட்ரோல் பண்ணு முதல்ல. சீர்க்க போடு வாயா. அப்போ இந்த பாரு பிக் பாஸ் சொல்லுவார்ல இந்த காரணங்களை கொண்டு நாமினேட் ஆன நபர்கள் அப்படின்னு. அதுல அவர் சொன்ன காரணம் என்னன்னா இந்த வீட்டோட பீஸே போகுது அப்படின்னு ஒன்னு சொல்லியிருந்தாரு. அதை வச்சு பாரு கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி நம்மள தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு. சோ கமரு வேற தம்மடிக்கு போயிட்டாரா, அதனால கேமரா பாக்குற மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டோட பீஸே போகுதான் பீஸ். இவங்க எல்லாம் என்ன இன்ப சுற்றுலாவா வந்திருக்காங்க, ஆளும் மண்டையும் பாரு அப்படின்னு. நான் கொஞ்சம் பைத்தியம் தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப ஃபைனலி ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். அந்த டாஸ்க் தான் இந்த வீக்லி டாஸ்க். அந்த டாஸ்க் என்னன்னா சொல்லவா சொல்ல மாட்டேனே. அதை சொல்ல போறதுக்கு முன்னாடி உங்களோட உடைமைகள் என்று கூறப்படும் உங்க இன்னர்வேர் அண்ட் அண்டர்வேர் அதை மட்டும் தவிர்த்து எல்லாத்தையும் பொட்டியில வச்சு அமுச்சு விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம உங்க தோடு, செயின், பல்லு விளக்குற பிரஷ், சோப்பு, கிரீம், காஸ்மெட்டிக்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. இதை சொன்ன உடனே பாருக்கு ஒரே குஷி, இதாண்டா டாஸ்க். இத்தனை நாளும் குளி குளின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் ஜாலி. குளிக்க வேணாம், பல்லு விளக்க வேணாம், இதுக்கு மேல என்னங்க வேணும் அப்படின்னு ஆரோக்கியா பால்ல வர்ற அக்கா மாதிரி ஜாலி ஆயிட்டாங்க. பட் நம்ம அரோரா ஐயோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிருவீங்களா, மேக்கப் இல்லாம என்னால இருக்க முடியாதே. மேக்கப் பண்ணா அவ கண்டராவியா இருப்பானே. ஐயா நான் மாத்திரை போடுறேன், லிப் ட்ரை ஆகி வெடிச்சு போயிடும், அதுக்கு லிப் பாம் மட்டும் வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்க அதை முக்கியமா கொடு அப்படின்னு எல்லாத்தையும் உருவிட்டாரு. நம்ம பிக் பாஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணாரு இவங்களோட முகத்திரையை கிழிக்கணும்னு சொல்லி. சோ இதான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லா மேக்கப்பையும் எடுத்துன்னு போயிட்டாரு. அப்ப எல்லாரோட ரியல் ஃபேஸும் தெரிஞ்சிரும்ல, எப்படி கொண்டு வந்தோம் பாத்தியா அப்படின்னு இப்போ ஒரே குஷியில இருப்பாரு நம்ம பிக் பாஸ். பூ விக்கிற பொண்ணு கூட புருவத்தை ட்ரிம் பண்ணி சுத்துதுடா. எல்லா பியூட்டி பார்லர் மூடி பாரு, ஒரிஜினல் பீஸ் எல்லாம் ஓட்ஸலா தெரியும், எல்லாம் மேக்கப். சரி எல்லா ட்ரெஸ்ஸையும் புடுங்கிட்டாங்க அண்ட் இன்னர்வேர் மட்டும் தான் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னு நம்ம பசங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, அதை போட்டுக்கணுமா. சோ அதை போட்டுக்கிட்டு ஒரு வாரத்துக்கான அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறேன் அப்படின்ற பேர்ல ஒப்பாரி எல்லாம் பாடி உள்ள அமுச்சு விட்டாங்க.
சரி, இதோட நேத்து வீடியோ முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டார்டிங்ல சொன்னேன் தெரியுமா, 31ஆம் தேதிக்கு மேல இந்த சேனல்ல பிக் பாஸ் ரிவ்யூ வராது அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நம்மளோட சேனல் மட்டும் இல்லாம யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்க ஏகப்பட்ட கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட சேனல் ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஏஐ அல்காரிதம் மூலமா பயங்கரமா அடி வாங்கி இருக்கு. இதனால ஏகப்பட்ட பிரச்சனை, வியூஸ் வைஸும் சரி, ரெவென்யூ வைஸும் சரி, அந்த மாதிரி அடிப்பட்ட ஏகப்பட்ட சேனல்ல நம்ம சேனலும் ஒண்ணு. நாங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல. பட் எங்களால அதை ஃபிக்ஸே பண்ண முடியல. சோ எங்களுக்கு வேற ஆப்ஷனே தெரியல. அதனால என்ன முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னா, வேற வழியே இல்லாம ஒரு புது சேனல் கிரியேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதுவும் சக்சஸ்ஃபுல்லா போகுமா, இதுக்கப்புறம் இதுல சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒன்னு ட்ரை பண்றோம். அதுக்கு கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறோம். சோ நவம்பர் 1ல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, இந்த பிக் பாஸ் ரிவ்யூஸ் எல்லாமே நம்மளோட புது சேனலான ராகேஷ் அண்ட் ஜெனி 3.0ல தான் அப்லோட் பண்ண போறோம். அதுல தான் 1 ஹவரோட ரிவ்யூ, அன்சீன் எல்லாமே வரப்போகுது. சோ இந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த வீடியோவோட எண்ட்ல அந்த சேனல் லோகோவும் கொடுத்திருப்போம். அதை கிளிக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். கரெக்ட்ல குடுக்குற. அப்ப இந்த சேனல்ல இனிமே வீடியோஸே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரும். பட் பிக் பாஸ் ரிவ்யூஸ் மட்டும் வராது. அதை தவிர்த்து நம்ம சேனல்ல யூசுவலா போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். வேற ஆப்ஷனே இல்லாம கடைசி ஆப்ஷனா தான் இது சூஸ் பண்ணிருக்கோம். சோ உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுங்க. இது வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களை என்கேஜ் பண்ணோமோ அதை விட பெஸ்டா இனி வரும் நாட்கள்லயும் உங்களுக்காக வீடியோஸ் போடுவோம். சோ உங்களை ராகேஷ் அண்ட் ஜெனி 3.0ல சந்திக்கிற இதுக்கப்புறம் ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட மிகப்பெரிய நன்றி, வணக்கம்.